அந்த கடவுளும் இந்த கடவுளால் தான் இன்றைக்கி நம்ம உயிரோட குடும்பமே இருக்குது. ஓ, சொல்லப்போனால் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் குடும்பம் வாழ்றதுக்கு காரணமே இந்த கடவுள். குழந்தை வந்து எங்கே போய் நல்லா வாங்கிட்டு போனால் அந்த கையில் கொடுத்தா அன்றைக்கி நல்லா வச்சு. என்ன அந்த குழந்தைக்கு அப்படி ஒன்று நோய், என்ன நோய், என்ன நோன்னு கண்டுபிடிக்க முடியல. எந்த டாக்டருங்களாலுமே போய் பார்த்தா அது சரியாகும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டுரைப்பன். இன்று ஆன்மீக சம்பந்தமான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. விஞ்ஞான உலகத்தில் எத்தனையோ நவீனங்கள் வந்தாலும் ஆன்மீக நம்பிக்கை வளர்ந்து கொண்டு தான் போகிறது. அதற்கு காரணம் மனித உடல்களில் பலவிதமான நோய்கள் உண்டு. அதிலும் ஒரு சில நோய்கள் முழுமையாக தீர்க்க முடியாமலே போய்விடுகிறது. குறிப்பாக நவீன மருத்துவமனைகள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கேன்சர் அப்படிங்கிற நோய்க்கு முழுமையான தீர்வு இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கருங்கரட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்தால் முழுமையான அளவில் கேன்சர் அப்படிங்கிற நோயே தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன மர்மங்கள் கருங்கரட்டு முனியப்பன் கோயிலில் மறைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்காக வேண்டிதாங்க இந்த வீடியோ பதிவு எடுத்து போகிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.
கீழே பார்த்து வாங்க, கீழே பார்த்து வாங்க. சாமி 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 சொன்னா அப்படி என்ன திட்டுறீங்க தீர்த்து முடித்த நீயே நீரத்தை வைக்கணும். நீர் எடுத்துக்கிட்டு அப்படியே தீர்த்தமோட எடுத்து ஆமா மாமா தாங்க அடிக்கலையா? எடுத்து கொடுப்பா நீர். நீர் எடுத்து கொடு, நீர் எடுத்து நீர் வாங்கிக்க. நீர் கூட எடுத்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் குமாருங்க. குமார், என்ன ஊருங்க நீங்க? பொட்டநேரிங்க. பொட்டநேரி. ஐயா, இப்ப இந்த கோயில்ல ஒரு சிறப்பான முறையில இப்ப மத்திய தட்டத்துல வந்து நீங்க ஆராய்ச்சியோட கொடுக்குறீங்க. இதுக்கான விஷயம் என்ன? இதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இதுக்கான என்ன விஷயங்கள்னா, பையனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுங்க. சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு போனேன், வேலை கிடச்சிக்குது. எங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு, ஓரளவுக்கு பிரச்சனை கொஞ்சம் தீர்த்துட்டே இருக்குது. வேண்டுதல் வச்சேன் சாமிக்காக வந்து ஒரு அருவா வாங்கி வச்சு குறையில தீர்க்க வைக்க சொல்லி வேண்டுதல் வச்சு. சரி, இந்த கோயிலுக்காக எத்தனை ஆண்டுகள் நீங்க வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 6 மாசமா வந்துட்டு
இந்த 6 மாசத்துல இது வந்து சிறப்பாக நிறைவேறிடுச்சு. சிறப்பாக நல்லா இது. நன்றிங்கய்யா. உங்களையும் பேசினாங்க கேட்டுடலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் என்னங்க சார்? வணக்கம், என் பேர் வெங்கட்டுங்க. என்ன ஊருங்க சார் நீங்கள்? சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சிறப்பான முறையில் இந்த கோயிலுக்கு கௌரவிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன? இந்த கோயிலில் என்ன அப்படி வேண்டுதல் வச்சிங்க அப்படி நிறைய இடத்துல வந்து சக்திங்கிறது ஒன்று தெரியுதுங்க, நேர்முகமாக தெரியுது. அதனால நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு 3 மாதம் வந்துட்டு இருக்கேன். எத்தனை நாட்கள் வந்துட்டு இப்போ தான் சமயமாக ஒரு 3 மாசமா எங்களுக்கு தெரியுங்க இந்த இடத்த பற்றி. அதனால் வந்துட்டு இருக்கேன். வந்தால் நல்லா இருக்குங்க, நல்லா சிறப்பாக இருக்கு. குடும்பம் எல்லாமே, தொழில் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நன்றிங்க. குழந்தை ஐயா வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் ஐயனாருங்க. என்ன ஊருங்க நீங்க? காலாண்டியூர். காலாண்டியூர். சரிங்க, இந்த கோயிலில் வந்து இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில்ல நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்க? எதுக்காக இவ்வளவு சிறப்பான இந்த விஷயம் நடக்குது? எங்க குடும்பத்துல வந்து பல பிரச்சனை, குழந்தைக்கு எங்களுக்கு எந்த கோயில் ஆஸ்பத்திரிக்கு போய் கூட தெரியல. இங்க வந்து நாங்க 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த கடவுள், இந்த கடவுளால தான் இன்னைக்கு நாங்கள் உயிரோட குடும்பமே இருக்கு. ஓ, சொல்லப்பட நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க குடும்பம் வாழ்றதுக்கு காரணமே இந்த கடவுள். குழந்தை வந்து எங்க போய் நல்லா பண்ண முடியல. இந்த சாமி கிட்ட போனா அந்த கையில கொடுத்தா அன்னைக்கே நல்லா வச்சு. என்ன இந்த குழந்தைக்கு அப்படி ஒன்று நோய்? என்ன நோய்? என்ன நோன்னு கண்டுபிடிக்க முடியல. எந்த டாக்டருங்களாலுமே போய் பார்த்தா அது சரியாகல. இங்க வந்து சரியாச்சு. நம்ம கோயிலுக்கு எங்க குடும்பமே இப்ப இங்க வந்து தான் நாங்க உயிரோட இருக்கிறதுக்கே காரணம். அந்த சாமி 2 எங்களுக்கு ஒண்ணு தான். அந்த சாமி மேல அந்த சாமி சொல்லலாம், அருளாக்கு சொல்லி எங்களை காப்பாற்றணும். ஆமா, அதே மாதிரி தான் பாரு, எங்க தம்பி வீட்டு பையனுக்கு ஒண்ணு உடம்பு சரியில்லாத இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த 2 கடவுளும் அதை சரி பண்ணிடுவார். அந்த நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சரிங்க, நன்றி நன்றி. எடுத்துட்டு வராங்க. அப்படியே கல்புரத்தாட்ட எடுத்துட்டு சொல்லுங்க. வரேன். கல்புரத்தாட்ட வாங்கிட்டு வாங்க. கேக்குது அண்ணா, வாங்கிட்டு வாங்கண்ணா. தட்டை எடுத்துட்டாரு, அந்த பக்கம் வந்துருங்க. கையை கீழே விடுங்க. ஒரு கையில் முடிச்சுட்டு சொல்ல என்ன பண்ணுறது, சாமி தரதான் உடம்பெல்லாம் வச்சுக்கணும். நிறையா பிரச்சனை சொல்கிறேன். நைட்டு கூட சாப்பிட பொங்கல் படுமா, இப்படி படுங்க, இப்படி படுங்க, அப்படியே உட்காந்து படுங்க. அப்படியே தள்ளிக்குவாங்க, அப்படி தள்ளி நிற்குவாங்க. கை நேரம் விட்டு படு, தலைக்கீழ வச்சு ஆளு கேமரா பாரு. இல்ல பாரு, தெரியுது என்னன்னு தெரியுது. கட்ட பாரு. போடுங்கன்னா போய் பண்ணிக்கிட்டு போய் முருங்க.
நீ வாப்பா சாமி படுத்தாதான் சாமி படுத்தாத வாங்கிட்டு போய் வாங்கு கௌசி கம்மியாக கூட 10 பேர் போகுது. ஏன்னா கொடுத்துருவாங்க 4 பேர் தேத்தாண்ட மாட்டேன். பழமா அள்ளி தட்டல் வை வச்சுக்காத சரியா. அப்படியே தள்ளி நில்லுங்க, அப்படியே தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. போடு 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 பண்ணல. என்ன கல்யாணம் மேம் இல்லையா? வேறு என்ன தள்ளிக்கோங்க. முன்னாடிக்கு வள்ளுவூர்ல இல்லைங்க. இந்த பக்கம் எதாவது வேண்டாம். பழம் எடுத்துட்டு நல்ல பழம் எடுத்துட்டு வாங்க. பழம் வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் பழமாவே இல்லை. ஃபோன் எடுத்துருங்க, பழம் எடுங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஊரால தான் பாக்கெட் வச்சுக்கிறோம். போயிடுறியா? சரி நீ கிளம்பிடு, வாங்க போட்டு போட்டு புரியுதுப்பா. செல்ல கொண்டா. இந்த 3 பழம் வீட்டில் வெள்ளை தண்ணியில் கல்லுப்பு கடுகு பச்சைக்கல் போகிறோம். அவனையும் போட்டு கட்டிடுவோம் சரியா. நேரத்துக்குள்ளே சீக்கிரமே இந்த மாதமே ரெடி ஆயிடும். ரெடி பண்ணிட்டுன்னு அடுத்து வந்து சொல்லணும் சரியா. பேர் என்ன சொன்னீங்க? தாமசமாகவே போயிட்டு இருக்கு சார். இந்த மாதம் வந்து நான் கவலைப்படாங்க. சரி ஒரு இடம் இப்போ வந்திருக்கு, அதை போய் பாருங்க. சரி சீக்கிரம் முடிஞ்சிடும் சரியா. சரி சரி மறந்துடக்கூடாது. இல்லை மறக்கல சாமி. என்ன ஊர்? சத்ரபதியா? என்ன ஊர்? அமர்தானா.
உடம்பு சரிப்படுதா நம்மளே தனியாக வச்சுக்கோங்க. வச்சிருங்க. பழம் தான் கொண்டாங்க. பழம் கொடுங்க. இன்னும் தூக்கு பச்சனி. வந்து போனதுக்கப்புறம் என்னாச்சு? என்னண்ணா சைக்கிள் ஓட்டலையா? நல்லா சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டு உடைங்க உடைங்க முடியும். அல்ல ட்ரை பண்ணு. கண்ணாடி கால் கொடுத்து அந்த வீட்டில் எடுத்து சொன்னீங்க இவ்வளோ நீ இல்லை. நல்லா கால் வைங்க. நல்லா ஊனுங்க. இதெல்லாம் எட்டு ரெண்டு மாதிரி மருமூணு மட்டும் மதியமும் அம்மாவாசையும் முன்னுக்கு கையை விட்டுருங்க.
ஒன்று பரவாயில்ல நீங்கள் கொடுக்க வச்சு வயிறு வலிச்சுதா? வயிற்ற கம்மி. ஓடுறியா? பேய் வந்துச்சா? எப்ப? சரி. ஆன் ஆன் ஆன். என்ன பாருங்க. நீர் கொடுப்பா. தனித்தனியாக வச்சுக்கோங்க அவர்கிட்ட காரம். ஓட வாங்க. என்ன பாரு என்ன பாரு அங்கே ஓடுமா இங்கே வரக்கூடாது. வைத்த கம்மி. நம்ம கொஞ்சம் முன்னாடிக்கு வெளிவிடணுமா? நாளை சொல்ல கொஞ்சம் வெளிவிட்டு இல்லைக்கா கதக்கா. அது நேற்று ஓடுங்க சின்ன பிள்ளை எவ்வளோ எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. அவருக்கு அந்த குடிக்கிறது தான் என்ன பண்ணுது? சாப்பாடு இல்லை, நடக்க முடியல. ரொம்ப என்ன வருஷம் 360 நாள் என்னைக்கு பிறந்து அதிலேருந்து நாங்களும் இங்கே தான். என்ன பிரச்சனை? அதில் இல்லையா நோட்டு வச்சுருக்கேன். ஓடிங்க வேகமா ஓடிச்சிட்டீங்களா? என்ன பார் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து போய் நில்லு பண்ணி கட்டிக்கிட்டு பார்க்கலாம். தலையை ரொம்ப சுற்றி சுற்றி வேலில் குத்திடும். இதை வந்து இப்போ இது நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிட்ணும். சரியா? மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் கொஞ்சம் வலிப்போம் தலைப்போம். இதில் வலி விட்டு நெல்லுங்க. ரெண்டு பக்கம் பையனை கொண்டு விடுங்க. குழந்தைங்களாம் போங்க. இந்தியா உங்கள் மேலே வந்து உட்காது. அது உங்களோட பிறகு அதுதான் முன்ன முக்கிய சிறப்பு. ஒதி தடுத்து நின்னீங்கன்னா உங்கள் மேலே குந்திக்கும். அவ்வளோதான். யாரு நான் இங்கே பொழுதா நீங்கள் கொண்டு இப்போ என்கிட்ட வரமாட்டான்.
என்ன பாரு பயப்படாது எந்த பக்கம் தள்ளிக்கோங்க பார்த்துக்கலாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா என்ன